ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க. என்னடா ரேணுகா சீரியஸாக இருக்காங்களா? ஆமாங்க, ரேணுகா வந்துட்டு கார் ஆக்சிடென்ட்டில் நடு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து மல்லியோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் டாக்டர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே சந்தோஷப்படுறதா சோகப்படுறதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு இருக்குங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்ற விஷயத்த முதல்ல சொல்கிறேன். சோகமான விஷயம் என்னன்றதை செகண்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரேணுகாவுக்கு மண்டையில் அடிபட்டதுனால அவங்க நினைவுலேருந்து போன அந்த பழைய நினைவுகள், அவங்க யார் என்ன அப்படின்ற எல்லா விஷயம் அவங்களுக்கு திரும்ப வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் அவங்க சந்தோஷப்படலாம். ஆனால் சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் இனிமேல் ஹாஸ்பிட்டல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போவாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப துன்பமான ஏதாவது விஷயங்களோ இல்லை கஷ்டமான விஷயங்களோ இல்லை அவங்க மனசு ரொம்ப பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களோ அவங்க காதில் கேட்டாலோ இல்லை அதை அவங்க ஃபீல் பண்ணாலோ அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு நம்ம விஜய், என்ன சொல்கிறீங்க டாக்டர்? நீங்கள் புரியுற மாதிரி சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்கன்னே புரியல, அப்படி என்ன பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறேங்க. நம்ம மல்லி ஒரு பக்கம், ஆமாம் டாக்டர் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு நம்ம டாக்டர் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அடிப்பட்டதுனால தான் எல்லா விஷயமும் மறந்து போயிருக்கு. அதே மாதிரி இப்போ அடிப்பட்டதுனால தான் இந்த விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. இதில் என்ன புது பிரச்சனை கிளம்பியிருக்குன்னா, அவங்க தலையில் அடிப்பட்டதுனால மூளையில் ஒரு நரம்பில் வந்து ஒரு பிளட் கிளாக், ஓகேங்களா, ஒரு ரத்த கட்டி மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு எப்போ வேணாலும் அது ஆக்டிவேட் ஆகலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்கள ரொம்ப டென்ஷன் பண்ணாலோ இல்லை ரொம்ப கோவப்படுத்தினாலோ இல்லை ரொம்ப சோகப்படுத்தினாலோ அந்த டைமில் மூளையில் இருக்கிற அந்த நரம்புகள்லாம் துடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அவங்களே அறியாமல் அவங்க மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாகவும் முடியலாம், இல்லை ஆல்ரெடி இப்போ வந்திருக்க இந்த நினைவுகளும் அவங்கள விட்டு போகலாம். அதனால் அவங்கள அதிர்ச்சி அடையக்கூடிய எந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் அவங்க காதில் கேட்கவோ அவங்க பார்க்கவோ செய்யவோ கூடாது. அப்படி செஞ்சால் அது அவங்க உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, இதை கேட்டவொடனே விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. இப்போ தான் என் பழைய பொண்டாட்டி திரும்ப கிடைச்சா நான் சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ளே இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தேம்பி வர்றாரு. இன்னொரு பக்கம் மல்லி அழாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இங்கே நடந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி அமுச்சு விட்டா இல்லையா, அந்த பொண்ணு போயிட்டு அங்கே ஐயோ எம்மா எப்பான்னு கதறாங்க. ஆமாங்க, இவ்வளோ கதறி என்னங்க பிரயோஜனம்? ஆனால் அந்த பொண்ணை நான் முதல்ல பார்த்த உடனே இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கடா, எந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தோம் எங்கே பார்த்தோம் ரொம்ப நேரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த பொண்ணு எந்த பொண்ணுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீரியல் இருக்குங்க. இப்போ இல்லை, முன்னாடி பழைய சீரியல். என்ன சீரியல் கேட்டிங்களா? இந்த என்னங்க அது பேர், இனியா சீரியல். இனியா சீரியலில் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கேரக்டரில் வந்துச்சு. அந்த பொண்ணாடா இப்படி புடவையில கும்முன்னு இருக்குது அப்படின்னு நினச்சி நானே ஷாக் ஆகிட்டுங்க. என்னடா சொல்கிறேன், இப்படிலாம் பேசாதா தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க. அழகாக இருக்காங்க, அதை சொல்கிறேங்க. இந்த நாள் போகிறதே தெரில பார்த்தீங்களா? இப்போ தான் இனியா சீரியல் முடிஞ்சது, அதுக்குள்ளே இருந்த பொண்ணு சைட் ஆக்டர் இதில் இப்போ இந்த சீரியலில் வில்லியாக வந்துட்டாங்க. எப்படி போது பாருங்களேன். இதனால தான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, அந்தந்த தருணத்தை அப்பப்போ அனுபவிக்கலன்னா அதுக்கப்புறம் நேரம் கிடைக்காது, காலம் கிடைக்காது, வயசு இருக்காதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க எதுக்கு சொல்லியிருக்காங்க, இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இது இப்படி தான் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு போயிட்டு ராஜேஸ்வரிகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்ன பிடிச்சி எல்லாம் துவைக்க பார்த்தாங்க, அதுக்குள்ளே நான் ஓடி வந்துட்டேன், இல்லைனா உங்கள் பேர் மாட்டி நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்ல, உடனே ஏதோ பெருசாக கிழிச்சிருவேன் செஞ்சிருவேன்னு சொன்னேன், இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி செம்ம கண்டு வராங்க.